Hey guys, நம்ம இந்த வீடியோல ஒரு prosthetics அப்படிங்கிற ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். Prosthetics அப்படினா என்ன? Prosthetics அப்படினா நம்மளோட பாடி பார்ட்ல ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுனா அதுக்கு ஆர்ட்டிஃபிஷியலா ஒன்னு நம்ம ஃபிட் பண்ணதுக்கு பேர் தான் prosthetics. இந்த prosthetics பத்தி நம்ம வீடியோல எதுக்கு பேசுறோம் அப்படினா அதுக்கு காரணம் இருக்குது. அந்த காரணம் வந்து எண்டிங்ல உங்களுக்கு தெரியும். ஸோ எண்டிங் வரை இந்த வீடியோ பாருங்க. ஸோ prosthetics பத்தி நான் ஃபுல்லா சொல்லிடுறேன். இந்த prosthetics வந்து கையோ காலோ இல்லாதவங்களுக்கு நம்ம prosthetics ஃபிட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த prostheticsோட ரேஞ்ச் பொறுத்து தான் நம்ம அதை டிசைட் பண்ண முடியும். எல்லாராலையும் prosthetics அஃபோர்ட் பண்ண முடியாது. இந்த prostheticsோட ரேஞ்ச், அதை இன்னொரு நேம் பயானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த prostheticsோட ரேஞ்ச், ப்ரைஸ் ரேஞ்சை பற்றி சொல்கிறேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னா 60,000 60,000 இருந்து 1 கோடி 2 கோடி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த பயானிக்ஸ் இருக்குது. இந்த இப்போ மினிமம் பட்ஜெட் 60,000 அப்படிங்கிறது ஒரு கஷ்டப்பட்டு எப்படியோ ஊட்டி பரட்டி வாங்கிடலான்னு வச்சுக்கலாமே. இந்த பயானிக்ஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அதில் நிறைய ஃபீச்சர் இருக்காது, டம்மியாக தான் இருக்கும். நம்ம கை இல்லை, அதில் ஒரு பைரட் படத்தில் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு ஹூக்கோ ஏதோ ஒன்று வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு அதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. இப்போது அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லாத இடத்துல நான் அவ்வளோ காசு செலவு பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. இதுக்கு சொல்யூஷன் நிறைய இருக்குது. இப்போது நிறைய பேரால் இவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாது. அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா நம்ம 3D பிரிண்டர் தான். நம்ம 3D பிரிண்டரில் இந்த சொல்யூஷன் இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இப்போது இது வந்து ஒரு பயானிக் ஹேண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதில் ஹோல்ஸ் இருக்குது, இதில் ஃபிங்கர்ஸ் அட்டாச் பண்ணணும். என்னோடய கையில் இருக்கிறது ஃபிங்கர் தான். இப்போது இது வந்து ஃபுல்லும் PLA பிளாஸ்டிக். அப்புறம் இதுக்கு இன்பிட்வீனில் இருக்கிறது வந்து ரப்பர் ஃபிலமெண்ட். நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், ரிலீஸ் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். நம்ம கை மாதிரி தான், ஜஸ்ட் எல்லா மூமெண்ட்டுமே அதில் இருக்கும். ஸோ இப்போது இதுலேயும் ஒரு கனெக்டர் ஃபிட் பண்ணிட்டு நான் இதில் ஃபிட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி தான் பயானிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பயானிக்ஸ் இருக்கிறப்போ இதோட காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவு பயானிக்ஸை விட 1% தான் இதோட காஸ்ட் இருக்கும். இப்போ 50,000 அந்த பயானிக்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் 1% எவ்வளோ, 500 ரூபா, சாரி 10% வச்சுக்கலாம். ஒரு 5,000 ஆர் 3,000 இந்த ரேஞ்சிலலாம் பயானிக்ஸ் இருக்கும் நம்ம 3D பிரிண்டரில் பண்ணால். ஸோ இதை எதுக்கு நான் 3D பிரிண்டரில் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குது, அதில் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை சொல்கிறேன். அண்ட் அகைன் இப்போ காமிச்சது கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்காது. இதோட மெயின் கான்செப்டை நான் சொல்கிறேன். இதுதான் அந்த ஒரிஜினல் பயானிக்ஸ். இப்போது இந்த இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டென்ஷனர் இருக்குது. இந்த ஒயர் வந்து இந்த இதில் ஹோல் அப்படி ட்ராவல் ஆகி இந்த மாதிரி ஹோல் கூட அட்டாச் பண்ணி ஜஸ்ட் டிப்பு வர நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா டென்ஷனை அதிகப்படுத்துகிறேன். இப்படி டென்ஷனை அதிகப்படுத்துகிறப்போ என்னோடய பயானிக்ஸ் ஹேண்டு ஆர் ஃபிங்கர் அது என்ன ஆகுது அப்படின்னா ஒர்க் ஆகுது. ஆக்சுவல் ஹியூமன் ஹேண்ட் மாதிரியே ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி ஒர்க் ஆகுறப்போ ஜஸ்ட் இதோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா என்னோடய ஹேண்ட் இப்படி இருக்குது அப்படின்னா அசியூம் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்குது, இதை நான் க்ளோஸ் பண்ண இப்படி பெண்ட் பண்ண என்னோடய ஃபிங்கர் வந்து க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் இப்படி ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆகிடும். இதான் இதோட மூமெண்ட். ஒரு நிமிஷம். இப்படி இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணுறேன். சாரி, இதில் நான் நிறைய செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. வீடியோக்காக நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் என்னோடய ஹேண்ட் இதில் ஃபிட் ஆகலை. என்னோடய ஹேண்ட் இதில் ஃபிட் ஆகிருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்லியே காமிச்சிருப்பேன். அதாவது ஆக்சுவலாக எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணி காமிச்சிருக்கலாம். பட் என்னால் அது முடியலை, சாரி. தென் இதுதான் பயானிக்ஸ். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ 3D பிரிண்டர் யார்ட்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள்கிட்ட 3D பிரிண்டர் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இநேபிள் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த ஃபைல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த ஃபைல்ஸ்க்கு எதுவுமே நம்ம காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான், எல்லாமே ஃப்ரீ தான்.
ஸோ நம்மளே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிசைன் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா நீங்கள் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் சில ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொசீஜர்ஸ் பிரகாரம் நம்ம அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணணும், இல்லை வீடியோ சென்ட் பண்ணணும், இல்லை நீங்களே ஸ்கேன் பண்ணி அதை சென்ட் பண்ணாலும் ஓகே தான். அப்படி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே பிரிண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அமௌண்ட், அதாவது நம்ம ஆப்ஜெக்டாக அனுப்பிடுவாங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் மட்டும் போதும், எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லாராலையும் ஃபினான்ஷியலாக அந்தளவுக்கு காசு இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு போங்க. கை இல்லாமல் அருவருப்பாக பார்க்குற மக்கள் மத்தியில் அயன்மேன் மாதிரி ஒரு ரோபோ ஹேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பார்க்குற பார்வை மாறிடும். நம்மளால் முடிஞ்ச சேஞ்ச், அந்த ஒரு சேஞ்சை நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாடா.